ஆப்பிள் மார்ட்டில் ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தாக்கா இந்த பானிபூரி கடை இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் பார்த்த உடனே பானிபூரினாங்க. அந்த பொண்ணுகிட்ட உங்கள் கடையில் என்னப்பா ஸ்பெஷல்னு கேட்டேன். விஐபி தட்டு வடை சாப்பிட்டு பாருங்கக்கா, அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சரிப்பா அதில் ஒரு செட்டு போடுங்கன்னு. ஆனால் சரியான காரங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணு நொறுக்கல் ஐட்டம்லாம் நம்மள்ட்ட சூப்பராக இருக்கும்க்கா, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாங்க. என்னென்ன இருக்குன்னு கேட்டேன். தக்காளி நொறுக்கல், ஆனியன் நொறுக்கல், பொரி நொறுக்கல், கடலை நொறுக்கல், கார்ன் நொறுக்கல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வேணாப்பா, பானிபூரி செட்டு மட்டும் 2 கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆல்ரெடி நான் மில்க் ஷேக் வேறு சாப்பிட்டுட்டேன், என்னால் சாப்பிட முடியாது, பசங்க சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னேன். பசங்களுக்கெல்லாம் நம்ம என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் பானிபூரி மேலே ஒரு மோகம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வாங்கி கொடுத்தோடனே சாப்பிட்றாங்க. அந்த பொண்ணு பானிபூரி ஸ்டப் பண்ண விதமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. சின்ன கடையாக இருந்தாலும் நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோயிலில் ஆப்பிள் மார்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம காட்டுமன்னார்குடிக்கு போகும்போது நிறைய வெரைட்டி சாப்பிட்டு பார்ப்போம். நீங்கள் இது மாதிரி தட்டு வடைலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம உழைக்கணும்னு நினச்சாலே போதும், கடவுள் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் செயலாக மாறும். அவங்க கஸ்டமரை ஹேண்டில் பண்ண விதமே நல்லா இருந்துச்சு. கூடிய சீக்கிரமே வளர்ந்துருவீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம்.